பிரம்ம முகூர்த்தத்தில் கிரிவலம் வந்தால் நாம் விரும்பும் சித்திகள் நம்மை வந்தடையும். நள்ளிரவில் கிரிவலம் வந்தால் அஷ்டமா சித்திகள் அனைத்தும் கிடைக்கும். கிரிவலம் செல்லும் போது வேகமாக செல்லாமல் ஒரு 9 மாத கர்ப்பிணி பெண் கையில் விளக்கு வைத்து பொறுமையாக எப்படி நடந்து வருவார்களோ அப்படிதான் வர வேண்டும். அதாவது அமைதியாய் ஆனந்தமாய் எப்படி தன் வயிற்றில் உள்ள குழந்தையை பத்திரமாக காப்பாற்ற வேண்டும் என நினைத்து பயபக்தியுடன் நடந்து வருவார்களோ அதே போன்று நடந்து வர வேண்டும். இறை நினைவுடன் இறை மந்திரத்தை ஜெபித்தவாறே வலம் வாருங்கள். பொழுதுபோக்கிற்காகவோ நட்பு உறவுகளுடன் அரட்டை அடித்தவாறோ சுற்றுலா செல்வது போன்ற மனப்பான்மையுடன் செல்லாதீர்கள். அகத்தில் ஜோதி வடிவாய் ஒளிரும் அந்த சிவனே ஸ்தூதலத்தில் மொளையாய் அங்கே நிற்கிறது என்க உணர்வுடன் வலம் வாருங்கள். ஆண்களாக இருந்தால் மேலாடை இல்லாமல் கிரிவலம் செல்வது நல்லது. மேலும் பட்டு அல்லது கதர் ஆடையை அணிந்து கிரிவலம் வந்தால் நல்ல ஆற்றலை நம்முள் பெற முடியும். செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும். உடலில் ஆரோக்கியம் மேம்படும். சித்தர்களின் அருளானது பரிபூரணமாக கிடைக்கும். வறுமை நீங்கி பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும்.